தூக்கி கடாசி போடுவாங்க. நானும் தூக்கி போடுவேன் தெரிஞ்சுக்கோ. கீழ் பக்கம் சேர்றா. கீழ் பக்கம் நான் சேர்ந்துட்டு போன வாரம் தான் வந்திருக்கேன். நீ மறுபடியும் சேர்ந்துக்க. போன நீலாம் வந்து பேசாத. அழகா இருக்கு இப்படி வச்சு போட்டோ எடுத்தோமா வேற லெவல். இங்க பார்த்த மாதிரி இருக்கே இவனை. இங்க வாங்க. என்னம்மா இப்படிங்கிற சொடக்கு போடலாம் இங்க வாங்க. நான் ஏன் வரணும்? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வாங்கல உங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கீங்க வாங்க. என்ன பாத்துருப்பீங்க எங்க வேணாலும். 50,000 வாங்கிட்டு போனால. யார் 50,000 வாங்கிட்டு போனா? மாதிரியா இருக்கீங்களே. 50,000 யார் வாங்கிட்டு போனா? குட்டி ராமராஜ். ஓ குட்டி ராமராஜா? அவரு எனக்கு ஃப்ரெண்டு தான். உன் பேரை சொல்லி தான் வாங்கிட்டு போனா. எதே என் பேரை சொல்லியா? ஆமா. 6 மாசமா 2 பேரும் அவ்வளவு ஃப்ரெண்டா பழகணும். அவரு நீங்களும் பழகுனீங்களா? அது அவன் அந்த நம்பிக்கையில நான் காசு கொடுத்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான்டா வாங்கிட்டு போனாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமா. என் உடம்பு பாக்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவுத்து காமிக்கட்டுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் உடம்பு சூப்பரா தான் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு எப்படி வாங்குவாங்க? அவன் சொன்னா அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை 50,000 வேணும்னு கேட்டான். அந்த நம்பிக்கையில நான் காசு கொடுத்தேன். நானே நிறைய ஃப்ரெண்ட் இருக்கு. நான் தான் ஒரு ஃப்ரெண்ட். உங்களுக்கு யார் சொன்னா? அவன் தான் யாரு? அது எந்த ஃப்ரெண்ட்? பேர் என்ன சொன்னாரு? பேரு எனக்கு தெரியலங்க. ஆனா நான் போட்டோல பாத்துர்க்கேன். போட்டோல பாத்து காமிச்சு எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு நான் லூசு போயலா. இப்போ எனக்கு அவன் 50,000 குடுக்குறானோ இல்ல இப்ப நீங்க அந்த 50,000 எனக்கு குடுக்குறீங்க. நான் எதுக்கு உங்களுக்கு தரணும் 50,000? உடம்பு சரியில்லைன்னா வாங்கிட்டு போமா. உடம்பு நல்லதா இருக்கு. டேய் உனக்கு தான் சட்டை அவுத்து காமிக்கட்டுமா? உடம்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைங்க? தெரியாது. உன் பேரை சொல்லி தான் வாங்கிட்டு போனா. நீ அந்த அளவுக்கு அந்த சொட்ட மண்டைய வைக்கிறீங்க. எனக்கு தெரியாது. என்ன உன் பேரை சொல்லி வாங்கிட்டு போனேன்ற? என் பேரே உனக்கு தெரியல. அப்புறம் என் பேரை சொல்லி வாங்கிட்டு போனா. அவன் தான் சொன்னா என் ஃப்ரெண்ட் கூட சொல்லி போட்டோ காமிச்சான்னு சொல்றேன்ல நானு. எங்க அந்த போட்டோ காமிப்ப? போன் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். நான் சும்மா வாக்கிங் போலாம்னு வந்தேன். அம்மா சும்மா கதை விட்டுருக்காம ஏமா நீ வேற இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏமாத்த சொல்லி வச்சிருக்கீங்க போய். ராமராஜ் அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு 2 நாளா. நான் எங்க போன் போட்டு கேக்குறது? பாத்தியா பணத்தை தூக்கிட்டு போயிட்டான் பாரு ஃப்ராட். பணத்தை தூக்கி கூட எடுத்துட்டு போய் வச்சு செலவு பண்ணி ஜாலியா 2 பேரும் ஜல்சா பண்ணிட்டீங்களா? என்ன ஜல்சா பண்றாங்கன்னா எங்களை பார்த்து ஜல்சா பண்ற பையன் என்ன அப்படிதான் தெரியுது. சும்மா கதை தெரியாதுடா. இப்ப எனக்கு காசு வந்தாகணும். என்ன வந்தாகணும்? காசு 50,000 வரணும். 50,000 நீ வேணா குடுத்துட்டு போ. செலவு காசு இல்லாம ஆமா ஏற்கனவே 50,000 நொட்டிட்டேன். இப்ப வேற மறுபடியும் நொட்டணுமா? மரியாதையா பேசணும். நொட்டிட்டா கொட்டிட்டலாம் பேச கூடாது. அவ்வளவுதான். நான் என்ன மரியாதை? தூக்கி கடாசி போடுவாங்க. நானும் தூக்கி போடுவேன் தெரிஞ்சுக்கோ. தூக்கு பாப்பா. என் கையை தூக்கு பாப்போம். கையை தூக்கு பாப்பா. ஏன் சிரிக்கிற? கையை தூக்கு பாப்போம். ஏமா சும்மா அங்க பாரு தூக்கி பாப்போம்னா நான் தூக்கி போடுறேன். உண்மையிலுமே தூக்கி போடுவேன். நீ அங்க போய் கேளு. அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. எவனோ ஒருத்தன் ஏமாத்துறானா என்ன வந்து கேட்டுட்டு இருக்கற? என்ன இதுக்குனே ஃப்ராட் பைத்தியக்கார பையல தெரியுது உனக்கு? இதே ஃப்ராட் வேலை தான். போய் கீழ் பாத்துல போய் சேர்மா போய். நீ போய் கீழ் பக்கம் சேர்றா. கீழ் பக்கம் நான் சேர்ந்துட்டு போன வாரம் தான் வந்திருக்கேன். நீ மறுபடியும் சேர்ந்துட்டு போன நீலாம் வந்து பேசாத. தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? பைத்தியமா நீ? 50,000 எப்ப வாங்குன? ஆதாரம் கொடு. அந்த அவன் வாங்குனதாவே இருக்கட்டும். குட்டி ராமராஜ் ஆதாரம் கொடு. போடுறா. குட்டி ராமராஜ் போன் போடு. அவன் போடுச்சா நீ போடு. நீ தான் காசு கொடுத்தங்கற போடு. அவன் உனக்கு உடம்பு சரியில்லைனா வாங்கிட்டு போனா. எனக்கு அதெல்லாம் தெரியும். இப்ப வரணும். என்ன உடம்பு சரியில்லை? என்ன உடம்பு சரியில்லை சொல்லு. ஏதோ பெட்ல இருக்க. ரொம்ப சீரியஸா இருக்கான். பெட்லயா? நான் டெய்லி பெட்ல தான் படுத்து தூங்குவேன். எனக்கு அந்த பெட்ல ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு சொல்லி எனக்கு வீடியோ கால் பண்ணா. வீடியோ கால் காமி. போனே வீட்ல வச்சிட்டேன். அப்ப எல்லாத்தையும் வீட்ல வச்சிட்டு என்ன மட்டும் ஏன் நோட்டிட்டு இருக்கீங்க? போ. நான் போறேன். நான் போய் அப்புறம் அங்க போய் உட்கார்ந்துட்டு உன்னை பத்தி வீடியோ போட்டுறோம் பாத்துக்க. இந்த அம்மா வந்து என்னை வந்து 50,000 காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. 2 ஃப்ராடுங்கள வச்சிட்டு பெரிய ரோதனையா இருக்கு எனக்கு. வருமா டென்ஷனா கூட ஃப்ராடுன்னு சொல்லாத. நீ ஃப்ராட் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி ஃப்ராடு சொல்லாத. கல்யாணமே நடக்காதுடா. நடக்காதுன்னா நீ பண்ணிக்கிறியா? நான் பண்ணனும். என்ன தலையெடுத்தா நான் ஒண்ணு பண்ணேன். சிரிக்கிறப்ப என்ன பிடிச்சிருக்கு. நான் என்ன கல்யாணம் பண்ணி 50,000 நான் தரேன். ஏமாத்திட்டு போறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுல கொடுமையா இருக்கு. ஆண்டியா இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணம் ஆண்டி அந்த கூட விட மாட்டீங்களாடா? கல்யாணம் தான் பண்ணிக்க சொல்றேன். இது நான் வயசு அதிகமா சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் கல்யாணம் பண்ணலையா? பண்றாங்க. நான் 50,000 கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க? என்ன கல்யாணம் பண்ணி 50,000 தர சும்மா எல்லாம் தர மாட்டேன். அவன் ஏமாத்திட்டு போவான். நான் உனக்கு காசு தரணுமா? நீ அவனுக்கு போன் பண்ணி தயவு என்ன அக்காவா தங்கச்சியா அத்தை மோளா மாமா மோளா உனக்கு காசு தரதே இல்ல? அத்தையா நீனு காசு தரதுக்கு? எல்லாம் திங்கிறதுக்குனே வருவீங்களாடா? எப்ப தின்னு? என்ன நான் சோறு தின்னு 2 நாள் ஆகி போச்சு. பட்டில உட்கார்ந்துக்கிறேன். என்னைய வந்து சோறு தின்னியா இது தின்னியா தின்னு. அத பத்தி அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது கரெக்ட் தான். உனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு புரியல. ஏதா காசு இல்லாம சோறு திங்காம இருக்கேன். நான் 50,000 ஜாலியா போய் தின்னுட்டு இருப்பேன். காசு இல்ல. அந்த ஃப்ராட் கண்டி போன் ரீசார்ஜ் பண்ணோட காசு இல்லாம ஒரு வீடியோ எடுத்து உட்கார்ந்துக்கிறேன். அவ்வளவுதான் நானு. சும்மா போமா நீ போமா அந்தட போமா. டென்ஷன் ஆக கூடாது நீ. சரி வாயே. நான் போன் எடுக்கலல்ல. நீ நான் 2 பேரும் போய் ராமராஜ் கிட்ட போயிடு. நீ போய் நான் இங்கே தான் நிப்ப சாயந்தரம் வரைக்கும். ராமராஜ கூட்டிட்டுங்க வா. அந்த உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து ராமராஜ கேட்பாங்கடா 50,000ன்னு. ஏன்னா அவன் என்னட்டு ஒரு 10,000 வாங்கிட்டான். அந்த 10,000 தரல கேப்பான். அவன்கிட்ட 2 பேரும் சேர்த்து 60,000 வாங்கி 50,000. நான் இங்கதான் நிப்பேன். எனக்கு கால் வலிக்குது. சாப்பிடல. சோறு வாங்கி தெரியா? சோறு வாங்கி தெரியா? என்ன வேணும்? பிரியாணி வாங்கி தெரியா? வாங்கி தரேன். எத்தனை பிரியாணி?
ஒரு பிரியாணி ரெண்டு பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி தான் நான் வரேன். எனக்கு பசியா இருக்கு நிறையா. என்கிட்ட 50,000 வாங்கட்டங்காட்டி என் சொத்து அழிஞ்சிடும் போல. வாங்கி கொடுத்தா நான் வரேன், இல்லன்னா நான் வரல. வந்து தொலை, எனக்கு 50,000 தான் முக்கியம். வா. அப்படியா? வா. கைய பிடிச்சி இருப்போங்க, நான் சின்ன பையன் தானே. அதெல்லாம் கிடையாது. வா. பிரியாணி அப்பா நான் ஒரு வேளை வரமாட்டேன். வா. சரி ரோதனை, ஏன் 50,000 ஐயோ கை விட்டு நல்லா இருக்கு. ஐயோ சூப்பரா இருக்கு.